மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்கள் கழகத்தில் இருக்கின்ற உடன்பிறப்புகளை மட்டுமல்லாமல் தமிழக மக்கள் மற்றும் அனைத்து தரப்பட்ட மக்களையும் சம நோக்கோடு இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நேற்று தளபதி தலைமையில் இணைந்திருக்கிறேன். கழகத்தில் இருக்கின்ற அத்துணை நண்பர்களும் சகோதரர்களும் என்னை உடன்பிறந்த சகோதரனைப் போல பாவித்து நல்ல வரவேற்பினை மாண்புமிகு கழக தளபதி அவர்கள் தலைமையை ஏற்றிருக்கின்ற என்னை அன்போடு வரவேற்றிருக்கிறார்கள். சார், என்னென்ன கோரிக்கை வைத்து நீங்க இணைந்திருக்கிறீங்க? உங்களை நம்பி இருந்தவங்களுக்கு திமுக எத்தனை இடங்கள் கேட்டிருக்கிறீங்க? திமுக அடிமட்ட தொண்டராக இருந்தாலும் கூட உங்களை நம்பியவர்களுடைய எதிர்கால வாழ்வு என்ன சார்? திமுக நீங்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தளபதி என்ன நினைக்கின்றார்களோ, என்ன கட்டளையிடுகின்றார்களோ அதன்படி தான் நாங்கள் நடப்போம். சார், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மீது தீராத பற்று கொண்டவங்க நீங்க. அந்த தாரில் இருந்து புகைப்படத்தை எடுத்துவிட்டு ஸ்டாலினின் புகைப்படத்தை வைக்கிறது. நான் இன்றைக்கு தளபதி ஸ்டாலின் தலைமையேற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறேன். ஆகவே அவருடைய பணத்தை வைப்பதில் எந்த தவறும் இல்லை. அதிமுக இந்த வட்டம் தேர்தலில் என்ன விதமான நிலையை சந்திக்கும்? படு தோல்வியை சந்திக்கும். நீங்க எந்த தொகுதியில நிக்கிறீங்க? அந்த தொகுதியில நாங்க தான் ஜெயிப்போம்னு சொல்லி உதயகுமார் சொல்றாரு. அது கழக தலைவர் தளபதி அவர்கள் எடுக்கின்ற முடிவின்படி அந்த தொகுதியில் நிற்பேன். உங்களுக்கு என்ன பொறுப்புங்க கொடுக்குறாங்க திமுக? அது கழக துணை தலைவர் தளபதி அவர்கள் என்ன எண்ணத்தின்படி செயல்படுகிறார்களோ அந்த எண்ணத்தின்படி நான் அவர்கள் கீழ் பணியாற்ற தேசிய ஜனநாயக பொதுக்கூட்டம் இன்னைக்கு நடக்குது. இதை எப்படிங்க பாக்குறீங்க? நீங்க தான் சொல்லணும். திமுக தொண்டரை எப்படிங்க பாக்குறீங்க? இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டம் நடக்குது. பிரதமர் மோடி வராரு, எடப்பாடியில இருந்து எல்லா பேரும் கூட்டணி கட்சி தலைவர்கள் வர்றாங்க. இதை எப்படிங்க பாக்குறீங்க? அவர்கள் எத்தனை கூட்டம் போட்டாலும் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் படுதோல்வி அடைவார். பெரியார் படம் வச்சிருக்காங்க. பெரியார் படத்தை அகற்றிருக்காங்க. பெரியார் படம் வச்சிருக்காங்க மாநாடுல. அதை அகற்றிருக்காங்க. பெரியார் படத்தை வச்சிருக்காங்க. தந்தை பெரியார் படத்தை இப்ப அதை அகற்றிட்டாங்க. அதை எப்படிங்க பாக்குறீங்க? அடித்தளத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் சம நோக்கோடு வாழ வேண்டும் என்று தந்தையை ஈந்த தலைவர் தந்தை பெரியார் அவர்களுடைய படத்தை அகற்றியது மிகப்பெரிய கடும் கண்டனத்துக்குரியது. அதே மாதிரிங்க மோடி இரட்டை இலையை காட்டின மாதிரி ஒரு புகைப்படம் வச்சிருந்திருக்காங்க ஃப்ளெக்ஸ் பேனர் பின்னாடி. இப்போ அந்த இதை இரட்டை இலையை காட்டினதை எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு கையெடுத்து கும்பிட்ற மாதிரி வணக்கம் சொல்ற மாதிரி வச்சிருக்காங்க. இதை எப்படிங்க பாக்குறீங்க? சார், ஒரே நிமிஷம். கடுமையான மன போராட்டத்தில் மனநிலை எப்படி சார் இருக்கு? இப்ப அமைதி பெற்றிருக்கிறீங்களா? மகிழ்ச்சி பெற்றிருக்கிறீங்களா? மன போராட்டத்தில் திருப்தியா இருக்குதா? திருப்தியா இருக்குமா? மகிழ்ச்சியோடு